ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க பாலா. இந்த வாரம் நம்ம செக்ஸ் எஜுகேஷனை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தாட் இருந்தது. அந்த சீரிஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த வாரம் we have a ஸ்பெஷல் கெஸ்ட் நித்யா நம்மள ஜாயின் பண்ணிருக்காங்க. என்னோட வெரி குட் ஃப்ரெண்ட். ஒரு பேட் ஹெட் ஆஃப் த ஸ்கூல் அப்படின்னு காட்டப்படுற ஹோப்ல ஆரம்பிச்சு அதுக்கு முன்னாடி காட்டின ஆடமோட அப்பால ஆரம்பிச்சு யார் கிராஃப்ல ஆரம்பிச்சு யார் எடுத்துக்கிட்டாலும் இந்த சீரீஸ்ல நம்ம ஒருத்தங்களை பிடிக்கல அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இல்ல. எனி சீரீஸ் எனி மூவி எதுல பார்த்தாலும் ஒரு பேட் கைனால காட்ட முடியும். இங்க எவ்ரி ஒன் இஸ் கிரே அண்ட் யூ எம்பத்தைஸ் வித் ஆல்மோஸ்ட் எவ்ரி ஒன். ஏன்னா எல்லாருக்குமே ஹியூமனா ஒரு ரீசன் இருக்கு ஃபார் த வே ஹவு தே பிஹேவ். ஸோ எனக்கு இங்க பேரண்டிங் பத்தி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆஸ்பெக்ட் இருக்கு. சீசன் 1ல இஃப் யூ நோட்டிஸ்ட் was introduced as a very brash, arrogant person. ஒரு மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபேஸ்டு, ஒரு ஃபீலிங்ஸே இல்லாத மாதிரி, someone who constantly bullies Eric. So as a viewer, season 1la probably most of us would have hated Adam. Okay, but gradually from season 1 to season 2, I think in the mid or end of season 1, we get to see that Adam absolutely hates his dad. Okay, அப்பா புள்ளைக்குள்ள இருக்கிற கெமிஸ்ட்ரி சுத்தமா சரியில்லை. And in fact, in one scene, I think in the party scene, Adam catches hold of Michael's. அவரோட அப்பாவோட நெக்க பிடிச்சிட்டு I hate you-னே சொல்லிடுறான் ஓப்பனா. Okay, and he is also jealous of Eric's relationship with his dad. Okay, and Otis' relationship with his mom. அவங்களே எப்படி அன்பா இருக்காங்க அந்த பேரண்ட் சைல்ட் ரிலேஷன்ஷிப், எனக்கு ஒன்று ஏன் அது கிடைக்கலங்கிற அதை பியூட்டிஃபுல்லா எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. ஸோ கொஞ்சம் ஆடம் மேல சிம்பத்தி வருது. அண்ட் த்ரூ அவுட் சீசன் 1 and season 2, as viewers we also dislike the headmaster, அதாவது ஆடமோட அப்பா மைக்கேல் கிராஃபோ we dislike and we think what a shitty guy, இப்படியா ட்ரீட் பண்ணுவான், இப்படி அரகண்டா இருப்பான்ட்டு. ஆனா இதுல என்ன பியூட்டினா, தேர்ட் சீசன்ல they made us empathize with Adam's dad, which is Michael. Okay, and அதோட ரூட்டுக்கு போறாங்க. ஓகே, அதையும் ஜீன் தான் வெளியில கொண்டு வரான். Why is Michael the way he is? Why is Adam the way he is? So the root cause is Michael was bullied as a kid by his dad and by his brother. So the root cause, imagine 2 generations, 60 years back, just because a mean dad bullied his son, it is affecting his grandson 60 years later. So the trauma of toxic parenting across generations, எப்படி அவன் காட்டினாங்க பாத்தியா அந்த கேரக்டர் ஆர்க். ஆடமோட கேரக்டர் எங்க ஸ்டார்ட் ஆகி மைக்கேலோட அப்பா எந்த டாக்ஸிங்கிற லெவல்ல முடிஞ்சது it was something from a writing perspective, it was absolutely fabulous. சோ எனக்குமே இந்த சீரீஸ்ல எல்லாருமே ரொம்ப பிடிச்சிருந்தது. எந்த ஒரு கேரக்டருமே பிடிக்காம அந்த இன்ஸ்டன்சஸ்ல இருக்கும். நான் சுதர்ஷன் சொல்லிட்டு இருப்பேன், ஏன் இந்த யாக்கப் இப்படி பண்றான், அவருக்கு வைஃப்க்கு போய் ஹெல்ப் பண்ணாம உட்கார்ந்து ஸ்ட்ரீ ஹவுஸ் கட்டிட்டு இருக்கான் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தேன். பட் தட் இஸ் ஹிஸ் வே ஆஃப் ஷோயிங் அஃபெக்ஷன் ஃபார் ஹிஸ் சைல்ட். அப்புறம் யாக்கப்மே கூட ஃபார் ஹிம் டு பி லைக் திஸ், அவனுக்கு இருக்கிற ட்ரஸ்ட் இஷ்யூஸ் எல்லாம் அந்த இண்டிவிஜுவல் தெரப்பி அப்போ ஓபன் அப் ஆச்சு. That he experienced certain things which made him to be the kind of person he is today. So அந்த plot ரொம்ப பிடிச்சிருந்தது. The way they normalized divorce or separation in sex education, that also is another aspect that I loved a lot. Okay, which is basically saying that every person deserves respect and love. Okay, in whatever relationship they are not, you cannot compromise on those things. Okay, you cannot take any relationship for granted. So அதை beautifully established பண்ணாங்க. Okay, அந்த ஏஜ்ல I think Maureen was 50 plus if I'm not wrong. She decided to walk away from the toxic marriage even at that point of time. So it is a very progressive message. Okay, so அதான் basically என்ன சொல்றாங்கன்னா, don't put up with shit no matter what stage of life you are in. Okay, and that actually makes Groff realize how much of an asshole was he. Okay, so adu and the whole angle itself was an eye opener and is an eye opener for many people who are watching this series from across different cultures and societies. So the way they normalize divorce, and ultimately Groff realizes his mistake and he's trying to change. Okay, so our black and white kaatama, they showed him as a person who is willing to make that effort and make that change. Whether it succeeds or not, it is immaterial. End of the day, Groff and Marino serla na kuda parvala. But what matters is he recognized his mistakes and he made efforts towards correcting it. So either normalizing the separation, normalizing divorce,
நல்லா ஹேண்டில் பண்ணிருக்காங்க இந்த சீரிஸ்ல. என்னோட ஒரு ஆட் ஒன் பாயிண்ட் என்னோட பாயிண்ட், ஏன்னா என்னோட லைஃப்லயுமே அதை ரியலைஸ் பண்ணிருக்கேன். எண்ட் ஆஃப் ஒன் ரிலேஷன்ஷிப், அதுக்கப்புறம் நம்மளோட கேரக்டர் மாறுதோ ரெடிமிங்கா இருக்குங்கிறதுக்கு அர்த்தம் அந்த ரிலேஷன்ஷிப் திருப்பி கிடைக்கணும். அந்த ரிலேஷன்ஷிப் திருப்பி போனது அவசியம் இல்லை. யூ வில் பி பெட்டர் groomed for the next relationship. ரிலேஷன்ஷிப்பே இல்லாட்டி கூட ஈவன் யுவர் பர்சனல் ரெகுலர் லைஃப் வில் இம்ப்ரூவ் இஃப் அட் ஆல் யூ ரியலைஸ் இந்த ரிலேஷன்ஷிப் உடஞ்சதுல தெரிஞ்சிருச்சு எனக்கு என் ப்ராப்ளம் என்னன்ட்டு. ஐ ஹவ் கரெக்டட் மை ப்ராப்ளம். ஸோ எனி பிரேக்கப், இந்த நம்ம ஒரு பிரேக்கப்க்கு அப்புறம் அடியவளை குத்தவளைங்கிற மாதிரி பாட்டு பாடுறது விட்டு எனக்கு என்ன ரிஃப்ளெக்ஷன், why did that happen ரிஃப்ளெக்ட் பண்ணா நான் என்னோட என்ன கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு இருக்கு அப்படின்றதுக்கான ஒரு லேர்னிங் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ் இதுல இருந்து இருந்த மாதிரி எனக்கு இருந்தது. இன்ஃபேக்ட் ஐ ஹவ் கான் த்ரூ இட் வைல் ஐ ஹவ் ரிஃப்ளெக்டட் மை செல்ஃப். என்னோட இதுல என்ன ரிக்ரெசிவா இருந்ததுன்னு கரெக்ட் பண்ணிக்கிறதுக்காம எனக்கு வந்து என்னோட ரிலேஷன்ஷிப் பிரேக்கப்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. ஸோ அந்த லெவலில் என்னால ரொம்ப ரிலேட் பண்ணிக்க முடியுது. ரொம்ப கரெக்ட் தான். நம்ம வந்து ஒரு விஷயம் உடையும் போதுதான் நம்ம வந்து நம்ம எவ்வளவு தப்பா இருந்திருக்கோம் நம்ம கத்துக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா அது அமையுது அப்படிங்கிற ஒரு விஷயம். அண்ட் எல்லா ரிலேஷன்ஷிப்ஸையும் வந்து காம்ப்ளெக்ஸா போர்ட்ரே பண்ணிருக்காங்க. ஓகே, இன் ரியாலிட்டி ரியல் லைஃப்ல ரிலேஷன்ஷிப்ஸ் ஆர் நாட் ஆஸ் ரோசி ஆஸ் தே டிபிக்ட். ஓகே, நிறைய ஏகப்பட்ட காம்ப்ளெக்சிட்டிஸ் இருக்கு. ஓகே, நீ லவ் பண்ற ஆள் உன்னை திருப்பி லவ் பண்ண மாட்டாங்க. ஆர் சில பேருக்கு one person may only want a casual relationship while the other person may want a total commitment. Okay, and within a relationship and the தடுமாற்றங்கள் எல்லாம் இருக்கும். எரிக் வந்து every now and then he feels whether him and Adam make the right couple or not. The way Otis feels about Ruby and the way Ruby feels about Otis. Ruby in fact loves Otis, but Otis does not reciprocate it. Okay, and Otis also makes a very interesting point. அதாவது எனக்கு அந்த மொமெண்ட்ல if I don't feel the same way, I would rather be my true self and not tell you that I love you back. Okay, அது வந்து that would be even more harmful and disrespectful to the other person. So இந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்சிட்டிஸ் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா, இன்ஃபேக்ட் இதெல்லாம் டீனேஜர்ஸ்க்கு நடக்குது. அந்த மொமெண்ட்ல தான் வந்து இப்பயே நம்மளுக்குலாம் தெளிவில்லை. we are in our late 20s and early 30s, நம்மளுக்கே தெளிவு இல்லை ரிலேஷன்ஷிப்ஸ் பத்தி. ஸோ அந்த மொமெண்ட்ல இன்னும் நிறைய குழப்பங்கள்லாம் இருக்கும். அதை எப்படி they are going through அந்த காம்ப்ளெக்சிட்டிஸ் in every kind of relationship across age spectrum வந்து பியூட்டிஃபுல்லா போர்ட்ரே பண்ணிருந்தாங்க. அண்ட் எரிக்கோட பிரேக்கப் வித் ஆடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்ப எரிக்கோட பிரேக்கப் வித் ஆடம்ல ஐ ஹவ் ஜஸ்ட் மேனேஜ் டு ஃப்ளை, யூ ஆர் லேர்னிங் டு வாக். எனக்கு அது ஒரு பர்டனா இருக்கும். இட்ஸ் ஓகே இல்ல, ஏதோ ஒரு லெவல்ல இந்த மாதிரியான அவேர்னஸ்லாம் கூட இருந்திருந்ததுன்னா நம்ம எல்லாமே we would have gone through relationships and everything during that stage. நம்ம பார்த்ததுல என்னன்னா possessiveness is glorified in Tamil cinema to a great extent. I am stalking is glorified. அந்த மாதிரி லெவல்ஸ்ல டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் இஸ் ஆல்சோ glorified. ஒரு ரிலேஷன்ஷிப்ல நான் வேற பிளேஸ்ல இருக்கேன், நீ வேற பிளேஸ்ல இருக்க, we love each other and everything because we are in two different places we can park அப்படிங்கறத காட்டுறதே அந்த வயசுக்கு ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு எஜுகேஷன் நினைக்கிறேன். ஸோ அதெல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு எரிக்கோட அந்த காட்டின இதுல. ஸோ தட் ஆல்சோ வெரி நைஸ் பாயிண்ட். ஸோ நான் இன்னொன்னு சொல்ல வந்ததுன்னா the need for sex in later years of life, ஒரு ப்ரீமெனோபாசல் லைஃப் ஸ்டேஜா இருக்கட்டும், விமென்க்கு எஸ்பெஷலி. அத மௌரின்லாம் வந்து she had ஜீன் ஆகட்டும், ஜீன் also had casual sex partners when I think she's also around 40 plus 50 plus, and Maureen also the same after moving away from Michael. And also Jean or late pregnancy ஆகட்டும், அதை நார்மலைஸ் பண்ண விதம், ஹாஸ்பிட்டல்ஸ்ல எந்த அளவுக்கு அவளுக்கு ஜட்ஜ்மெண்ட்ஸ் கிடைக்குது. So in the stigma around the normal things that happen for human beings in their mid or late 40s 50s லாம் வந்து ரொம்ப நார்மலா காமிச்சிருந்தாங்க. எனக்கு அதுவுமே ரொம்ப பிடிச்சிருந்தது, நார்மலைஸ் பண்ணி காமிச்சிருந்தாங்க. அந்த வகையில ஒரு பெரிய எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா பதாய் ஹோ படமே வந்து வெரி வெரி குட் ஜாப் அட்ரஸிங் தட் அஸ் a thing நினைக்கிறேன். ஈவன் இன் இந்தியா அந்த மாதிரி சில படங்கள் வர ஆரம்பிச்சிருக்கிறதுக்கு சச் கண்டென்ட்டுக்கும் இங்க கொஞ்சம் கொஞ்சமா அடாப்டேஷன் கண்டிப்பா நல்லாவே இருக்கும் அப்படிங்கிற ஃபீலிங்கும் எனக்கு இருக்கு. ஏன்னா we are not talking about things that is non existentல. ஆக்சுவலா ஒரு ஓபன் மைண்டோட பார்த்தா எல்லாராலையுமே ஏதோ ஒரு கேரக்டரோட ஏதோ ஒரு இன்ஸ்டன்சஸ் ரிலேட் பண்ணிக்க முடியும். ஓபன் மைண்டோட பார்க்கணும், அவ்வளவுதான். அது எனக்கு நித்யாக்கு இங்க ஒரு क्वेश्चन இருக்கு. since you are into education, இப்ப சீசன் 3 ஓட கிரக்ஸ் பார்த்தனா there is a new head teacher which is Hope. ஸ்கூலுக்கு வந்து ஒரு இமேஜ் வந்து ஒரு பேட் இமேஜ்னு வச்சுப்போமே, பிகாஸ் ஆஃப் த எக்ஸ்ட்ரீம் ஹைப்பர் செக்ஸ் பாசிட்டிவிட்டி ஆஃப் த ஸ்கூல். மீடியால வந்து ஒரு பேட் ப்ரெஸ் இருக்கு அந்த ஸ்கூலுக்கு வந்து செக்ஸ் ஸ்கூல்னே அதை வந்து பிராண்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ இதை வந்து திருத்தறதுக்காக ஹோப் இஸ் அப்பாயிண்டட் அஸ் a head teacher. ஸோ இப்போ இதுல என்ன ஆகுதுன்னா
and there is one entire stretch that I absolutely loved. Okay, and in front of media, press, sponsors, investors, எல்லாருக்கு முன்னாடி the students will put together a entertainment show. அதுல they'll further reinforce that ஆமாண்டா நாங்க செக்ஸ் ஸ்கூல் தான்டா, we are proud of it. அந்த மாதிரி ஒரு இன்னும் ரீஎன்ஃபோர்ஸ் பண்ற அந்த இந்த ஹோல் ஆங்கிள் சைமல்டேனியஸா ஜீனை யாரோ இன்டர்வியூ எடுக்கிறாங்க. அப்போ ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க, how progressive is too progressive. Okay, so அந்த மாதிரி it got me thinking. Okay, என்னோட கொஸ்டின் என்னன்னா, these kids are around 16 and 17. Okay, at least in the series. Okay, so I have always thought, what is the right age to talk to kids about sex, sexuality, sexual expression, safe sex, contraceptive sex, so on and so forth. Like, when is the right time to have the talk with children? Yeah, the question was raised in a place like UK. Ange they are asking, relatively progressive society, they are asking how progressive is too progressive. Conservative societies இன்னுமோ அந்த கொஸ்டின் ரொம்ப ஹார்டா கேட்கப்படும். So how progressive is too progressive and how soon is too soon? எப்ப ஒரு கிட்ட இத பத்திலாம் பேசலாம்ங்கிறது எனக்கு ஒரு கொஸ்டின் இருந்தது. Both of you can answer this. Yeah, first of all, great questions. Since I am a person who is working more with people, emotions and behaviors, feelings la work pandren, and especially with children, first to answer Sudarshan's question on எப்போ இந்த செக்ஸ் எஜுகேஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணணும், எப்போ இது பண்ணணும்ங்கிறது, I would say it is right from the time they are born, because sex education is not only about educating them on sex, sexuality, gender. இத பத்திலாம் சொல்லி கொடுக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு பேசிக் ரெஸ்பெக்ட் ஆகட்டும், ஒரு கன்சென்ட் ஆகட்டும், எந்த அளவுக்கு நம்ம we can cross our child's boundary, எந்தெந்த ஏஜுக்கு அந்த பவுண்டரி நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு போறோம், how well we are respecting their privacy, எல்லாமே comes under this general term called sex education. So ஒரு குழந்தை சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது ஃபோர்ஸ் ஃபீட் பண்றதுல ஆரம்பிச்சு we are violating their boundaries. ஃபோர்ஸ் ஃபீட் பண்றோம், கன்சென்ட் இல்லாம வெளியில கூட்டு போறோம், கன்சென்ட் இல்லாம யாராவது வீட்டுக்கு வந்தா கெஸ்ட் முன்னாடி பெர்ஃபார்ம் பண்ண சொல்றோம். சோ இன் மெனி வேஸ் அவங்க கல்ச்சர் எப்படியோ அந்தந்த கல்ச்சருக்கு ஏத்த மாதிரி we are violating their boundaries. So by doing this we are also passing this indirect signals அவங்களுக்கும் கொடுத்துட்டு இருக்கோம் that it is okay to not respect someone's no. நாளைக்கு அவங்க when they grow up to be, they either grow up to be an adult, if at all அவங்களுக்கு வேற எந்த level of exposure கிடைக்கல அப்படின்னா அவங்க ஒரு அடல்ட்டா ஆனதுக்கு அப்புறம் either they won't be able to say no or they won't respect someone else's no. அவங்க நோவை பெருசா எடுத்துக்காததையும் அவங்க பொருட்படுத்த மாட்டாங்க. So quality of life அதுல overall affect ஆகும். So I would say it starts from very from the day they are born. So அது ஒண்ணு. When it comes to having the talk with children, I would say it depends on their development. Age ன்னு கூட சொல்ல மாட்டேன், because ஒரு children ஒரு child ஒரு வகையில இன்ட்ரீக்டா இருப்பாங்க ஒரு விஷயத்தை பத்தி. எந்தெந்த விஷயத்துக்குலாம் நம்ம எக்ஸ்போஸ் செய்யப்படுறோம், the movies they watch, the cartoons they watch, people they are with, ஃபேமிலியில அவங்களுக்கு அவங்களோட வேல்யூஸ் எப்படி இருக்கு, how open their family members or friends circle, peer groups are. So இதெல்லாமே இருக்கு. So ஒரு குழந்தை ஒரு டைம்ல கேட்கும். So I would say எப்ப அவங்க கேக்குறாங்களோ about செக்ஸ்னா என்ன, I still remember நான் ஒரு 9-10 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப I went to my parents and asked, first nightல என்ன பண்ணுவாங்க, கிஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டேன். I don't remember what they answered, but I'm sure that it was not of any use. But அதுக்கப்புறம் ஏன் நான் அதை கேட்டேன் அப்படின்னா, அப்போ இருந்த டிவி, மூவி, சீரீஸ் என்னெல்லாம் நான் whatever I was exposed to portrayed first night as that thing. So first night நாளே they must consummate their relationship கண்டிப்பா, they must have sex or kiss பண்ணாதான் குழந்தை பிறக்கும். இந்த மாதிரியான நிறைய தப்பான இன்ஃபர்மேஷன் தான் நமக்கு அப்பெல்லாம் ஃபீட் பண்ணப்பட்டது. சோ அந்த மாதிரி ஒரு சைல்டும் ஒரு விஷயத்துக்கு எக்ஸ்போஸ் ஆகும்போது I felt my parents to be a safe space and I asked them. I don't know why they didn't answer, because அவங்களுக்கும் அதை பத்தின எப்படி குழந்தைங்க கிட்ட அதை பத்தி பேசணுங்கிற அறிவு அந்த டைம்ல இல்ல. இப்பவுமே நிறைய பேரண்ட்ஸ் அதுக்கு எக்ஸ்போஸ் ஆகல. அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ஸ் அவங்க சில்ட்ரனோட நடக்கும்போது அவங்க ரெடியா இருப்பாங்களான்னு தெரியாது. I wouldn't blame them entirely because the society is like that. அவங்க வளர்ற கல்ச்சரும் அந்த மாதிரி. சோ அப்படி இருக்கும்போது குழந்தை கேக்குது அப்படின்னா ஒரு நேச்சுரலா இருக்கிற growthல ஒரு 10 வயசு. இன்னொன்னு முக்கியமான விஷயம்,
அப்போ நான் கேட்ட போது எனக்கு அவங்க சரியான ஆன்சர் கொடுக்கல அப்படிங்கறதுனால எனக்கு எந்த வகையிலும் பெரிய வித பாதிப்பு ஏற்படல. பிகாஸ் அப்போ இன்டர்நெட்டும் கிடையாது, பொர்னோகிராஃபி கிடையாது. I don't have any access to learn all these things from unsafe mediums. But today's generation is not like that. Children have access to all kinds of information. So அப்படி இருக்கும்போது it invariably it becomes important for parents, teachers or whoever works with children and teens to talk more, to be more open about these things. ஏன்னா இந்த மாதிரியான ஒரு சேஃப் சர்க்கிள்ல இருந்து அவங்களுக்கு வர இன்ஃபர்மேஷன் இஸ் very much important. Another important thing is having a strong SRE curriculum, sex and relationship education curriculum. நமக்கெல்லாம் இத பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம பீரியட்ல எல்லாம் கூட, இன்ஃபேக்ட் நம்ம எல்லாம் ரிலேட்டிவ்லி ஒரு ரீசென்ட் ஜெனரேஷன்ஸ் தான், நமக்கெல்லாமே அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங் கரிக்குலம் இருந்தது கிடையாது. அண்ட் இருந்த இந்த பயாலஜி அண்ட் ஜூலஜி கிளாஸஸ் எல்லாமும் when it comes to human anatomy or menstrual health, reproductive health, இந்த மாதிரி எல்லாம் வரும்போது 90% ஒன்னு ஸ்கிப் பண்ணிடுவாங்க, இல்ல தியோரிட்டிக்கலா ரொம்ப வேகா அதை கவர் பண்ணுவாங்க, only for exam related point of view அதுக்கு மட்டும். So that was also of not much help. அப்படி இருக்கும்போது அந்த கரிக்குலமோட இம்பார்ட்டன்ஸும் இப்போ we must realize this is high time. Last but not least, in the how progressive is too progressive in the school la ipdi ella avanga pandrathu கூத்தடிக்கிற மாதிரி இருக்கிறது அப்படின்லாம் சொல்றது. I also heard this from a couple of friends saying என்ன செக்ஸ் எஜுகேஷன்ல அவங்க படிக்கவே மாட்டாங்களா, எப்ப ஸ்கூலுக்கு போவாங்க, எல்லா பசங்களும் இப்படி திரிஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு. See this in the premise அவங்க செட் பண்ணும்போது நமக்கு நல்லா புரிஞ்சிடுச்சு that this series is all about sex and relationships, sexuality, sexual wellness, relationships, human emotions oda complexities. So இந்த மாதிரி ஒரு சீரீஸ்ல வந்து ஒரு IAS IPS ஆகிறதுக்கான ஒரு motivation expect பண்ணா the joke is on us. It is not in the series. So அதையும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி அந்த பசங்க அப்படி இருக்கிறதுக்கான காரணமும், ஒரு விஷயத்த நம்ம டாபுன்னு சொல்லி வளர்க்கும் போது சில பேர் அமைதியா இருப்பாங்க, அது அது அந்த விஷயம் அப்படியே அழுத்தப்பட்டே இருக்கும் போது ஒரு ஸ்டேஜ்ல அது வெடிக்கும். It definitely affects their well-being, mental well-being ஆகட்டும், அவங்களோட relationship with themselves and with others. They don't feel that they are in a safe, happy environment. அப்படி இருக்கும்போது that's how people react. இப்ப நம்மளுக்குமே ஒரு இடத்துல சுதந்திரம் இல்ல, வீட்லயே நம்ம நினைக்கிறத பண்ண முடியலன்னா we fight for our rights. That's what the students of sex education series are also doing. So in that way I completely stand by them. But it doesn't mean that that's how things will happen in a sex positive society. ஒரு sex positive society இருந்தா பசங்க எல்லாம் இப்படிதான் எல்லா இடத்துலயும் இருப்பாங்க அப்படி கிடையாது. The intention is to have a sex positive environment where these things are not seen as taboo, where அவங்க அப்படி பண்றதுக்கு புஷ் பண்றதே இந்த டாபுவா அதை ட்ரீட் பண்றதுனால தானே. So that should change. அந்த ஒரு ஆங்கிள் வந்து மாறினாலே you won't see any of these things happening. People will be happy, students will be happy, they will feel safe, they will have healthy relationship with their parents, teachers and people around them. So that should be our takeaway from this series. Not இப்படி இருந்தா இப்படிதான் கெட்டு போவாங்க, அவங்க கெட்டு போகல, they are pushed to that level because of all the stigma that is surrounding them. இல்ல எனக்கு என்ன ஒரு புரியலடா, இந்த ஏதோ கியூ எடுத்துட்டு கெட்டு போயிட்டாங்க என்ன கெட்டு போயிட்டாங்க, செக்ஸ்ங்கிறது மாஸ்டர்பேஷன்ங்கிறது இதெல்லாம் ஜஸ்ட் லைக் எனி அதர் நார்மல் ஹியூமன் ஆக்டிவிட்டி. ஓகே, டென்னிஸ் ஆடுற மாதிரி, ஃபுட்பால் ஆடுற மாதிரி, ஒரு ஜாப் போடுற மாதிரி, ஒரு பாட்டு பாடுற மாதிரி, தீஸ் திங்ஸ் கிவ் அஸ் பிளஷர். அதே மாதிரி தீஸ் ஆர் தி அதர் திங்ஸ் தட் கிவ் அஸ் பிளஷர். ஓகே, ஸோ இது வந்து கெட்டு போறது அந்த ஆங்கிலே வந்து அது எனக்கு எங்கேருந்து வராங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. ஸோ இந்த பொத்தி வளர்க்கறது இதெல்லாம் பண்ண சூப்பர் டெலக்ஸ்ல சூப்பரா அந்த கிளைமேக்ஸ் டெலாக் வரும்ல, எதுப்பா கலாச்சாரம் 100 வருஷத்துக்கு முன்னாடி மாத்திட்டே இருக்கீங்க. அதே மாதிரி நம்மளோட ஓல்டர் இது சிற்பங்கள்லாம் எடுத்து பார்த்தா எக்ஸ்ட்ரீம்லி காஜியான சிற்பம் தான் எல்லாமே, கோயிலுக்கு எல்லாம் போனா. ஸோ அப்ப அந்த அளவுக்கு இட் இஸ் பீன் வித்தின் த சொசைட்டி ஓப்பன்லி ஸ்போக்கன் அபவுட் அண்ட் வெரி நார்மல் அப்படிங்கிறது ஏதோ ஒரு பாயிண்ட் இன் டைம்ல ரொம்ப அது சிவிலைசேஷனை தாண்டி ரொம்ப ஓவரா நம்ம யோசிக்கிற ஒரு விஷயமா மாறி இருக்கு. ஒரு பீரியட் ஆஃப் வெரி லாஸ்ட் 200 days or 300 daysல அது மாறி இருக்கும்னு நினைக்கிறேன். கல்ச்சர் எக்ஸசிவா மாறி இருக்கிறதுங்கிறது இல்ல. இட் இஸ் வெரி ஐரானிக்கல் when Indians and Asians talk about regressive
செக்ஸ் பிராக்டிசஸ். see we are a country of எவ்வளோ நம்ம பாப்புலேஷன் எங்க இருக்கு, நம்ம இந்தியாவை நம்ம கல்ச்சர்லாம் எடுத்து பார்த்தோம்னா இன்ஃபேக்ட் அவர் ancestors நம்ம நிறைய விஷயத்துல இருந்து மார்க் தட்டிக்கிறோம்ல, நம்ம முன்னோர்கள் ஒன்றும் முட்டாள்கள் இல்லைன்ட்டு. ஆக்சுவலி இந்த மாதிரி விஷயத்துல மார்க் தட்டணும். இந்த மாதிரி விஷயத்துல ஐ திங்க் our ancestors were far more sexually progressive. புக்கெல்லாம் போட்டுருக்காங்க இதுக்கு. அப்பயே வந்து இந்த அப்படிப்பா உனக்கு என்ன திருக்குறளோட சேர்த்து காமர்ஸ்ல வச்சுக்கோ, இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது, டேபே கிடையாது. இது கூட புக் போட்டு தரேன், என்னென்ன பொசிஷன்ஸ் இருக்கோ தெரிஞ்சுக்கோ. நீ அதிகமா போற இடங்கள்ல இது ஒரு நார்மலான விஷயமா இருப்பாரு, இது ஒரு கலையா பாரு. சிற்பங்கள்ல இன்ஃபேக்ட் தேர் ஆர் டெம்பிள்ஸ் வித் ஹோமோசெக்சுவாலிட்டி ஆல்சோ இன் ரெப்ரசன்டேஷன். சிற்பங்கள்ல ஹோமோசெக்சுவாலிட்டிக்கான ரெப்ரசன்டேஷன் இருக்கும், சிற்பங்கள்ல மாஸ்டர்பேஷனுக்கான ரெப்ரசன்டேஷன்ஸ் இருக்கும். சோ ரொம்பவே தெளிவா இது சொசைட்டில இல்லாத ஒரு விஷயம் கிடையாது. பல நூறு வருஷமா எங்கேயோ நடுவுல எவனோ ஒருத்தன் வந்து ஐயோ வாயிலடி இதை பத்தி பேசுறியா அப்படின்னு எவனோ ஒருத்தன் கலப்பி விட்டுருக்கான். அங்க இருந்து how much progress is too much progress, everything is too much progressங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் வந்திருக்கு. இன்னொன்னு இந்த ஜெனரேஷன்ஸ் இன்டர் ஜெனரேஷனல் பேரண்டிங் ட்ராமா பத்தி பேசும்போது எனக்கு ரொம்ப காமனா ஞாபகம் வருது என்னன்னா, பெரியவங்க பேசும்போது பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம், பெரியவங்களை எதிர்த்து பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம், இந்த ஏஜுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பேடான டாக்டரினேஷனே இந்த ட்ராமாக்கான ஒரு ரீசனா இருந்திருக்குமோ அப்படிங்கிற ஒரு ஃபீலிங். இன்னொன்னு என்னன்னா, ரொம்ப காமனா நான் கேட்டிருக்கிற ஒரு விஷயம் சின்ன பையனா இருக்கும் போதுல இருந்து, நாங்கெல்லாம் எங்க அப்பா அம்மா சொல்லும் போது கேள்வியே கேட்டது இல்ல, நாங்கெல்லாம் எங்க பெரியவங்க சொல்லும் போது அப்படியே கேட்டுருவோம், உங்களை மாதிரி எல்லாம் நாங்க நடந்துகிட்டதே கிடையாது அப்படிங்கிற ஒரு கோட். எங்களோட பேரண்ட்ஸ் எல்லாம் சொல்லும் போது நான் இந்த மாதிரி எதிர்த்து பேசியிருப்போமா, அந்த ஒரு எதிர்த்து பேசாம இருந்திருக்கிறதுங்கிறது ஒரு ஃபியூ ஜெனரேஷன்ஸா நடந்திருக்கிறது தான் எங்கேயோ ஒரு லெவல் இந்த ப்ராக்ரஷன் நடக்கிறதுக்கான ஒரு ஹிண்ட்ரன்ஸாவே இருந்துச்சோ. அவங்களோட இண்டிவிஜுவாலிட்டி லூஸ் பண்ணிட்டு எங்க அப்பா சொல்றது நான் கேட்பேன், எங்க அப்பா என் வாழ்க்கையை வாழ்வாரு, நான் என் பையன் வாழ்க்கையை வாழ்வேன், என் பையன் அவன் பையன் வாழ்க்கையை வாழ்வான், யாருமே அவங்க வாழ்க்கையை வாழ மாட்டாங்க. இதுல ஒன்லி லிவ் ஒன் ஜெனரேஷன் நெக்ஸ்ட், அடுத்தவங்களோட வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டு போயிருவேன். இன்னும் டாமினண்டான ஒரு பிரச்சனை தான், தாத்தா வந்து பேர வாழ்க்கை வரைக்கும் வாழ்ந்துட்டு இருப்பாரு, தாவர வரைக்கும் அந்த ஆள் தான் ஓனர் வீட்டுல. பேட்ரியார்கல் சொசைட்டி வேற, பாட்டிக்கெல்லாம் செய்ய கிடையாது. சோ தட் இஸ் சம்திங் டு பி broken நினைக்கிறேன். அதுவும் இந்த மாதிரியான அவேர்னஸ்லாம் அதையுமே பிரேக் பண்ணுவோம் ஆட்டோமேட்டிக்கா அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் எனக்கு இருக்கு. இப்ப நம்ம என்ன நிலைமையில இருக்கோம்னா, சில காலேஜ், நான் பேர் சொல்ல விரும்பல, நேர்கள் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், பசங்க தனி கியூ, பொண்ணுங்க தனி கியூ. பசங்க பொண்ணுங்க ஏய் ஸ்கூல்ல கூட ஓகே ஓரளவுக்கு பரவாயில்லன்னு நான் அது கூட ஒத்துக்க மாட்டேன். காலேஜ்ரா அங்க போயிட்டு ஃபிங்கரோட லிப்ஸ், பாய்ஸ் டோன்ட் டாக் டு கேர்ள்ஸ், கேர்ள்ஸ் டோன்ட் டாக் டு பாய்ஸ், அப்படிலாம் சேர்க்கறாங்க பேரண்ட்ஸ். என் பையன் இந்த பொண்ணுடையும் பழகாம பாத்துக்கோங்க. இந்த காலேஜ்ல கெட்டு போயிட மாட்டான், எனக்கு கெட்டு போறதுன்னா யாரும் என்ன கெட்டு போறது, நம்ம என்ன ஆரஞ்சு பழமா இல்ல ஆப்பிள் பழமா அழுகி போறது. So yeah, coming to conclusion of this episode, இதுவரை I mean like என்னோட thought process, நம்மளோட thought processலாம் இது வரைக்கும் ஓரளவுக்கு டீடைல்டாவே இதுல அலசி இருக்கும். இன்னுமே கூட கமெண்ட்ஸ்ல வேற ஏதாவது டாபிக்ஸ் within this series பத்தி டிஸ்கஸ் பண்ண உங்களுக்கு தாட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. We will further do it as more episodes. So far, thank you for watching this. Thank you for supporting the channel. Thank you all.